சமநாத் என் பார்வையில் உலகச் சந்தைகள். ஸோ இது என்ன அப்படின்னாக்கா, இந்த வாரம் வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சார் நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் பார்த்தா போதாதா? இதுவே வந்து இந்த மரம் நட்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த व्यசனத்தில் வந்து அதை வேற நம்ம பார்க்கணுமா அப்படின்னாக்கா, ஆமாம், கொஞ்சம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது முக்கியமோ, அதே மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்டை அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமானாக்கா தேவையில்லை. பட் இருந்தாலும் ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை, ஒரு மேலோட்டமான ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ இது வந்து லாங் டேர்மில் வந்து நம்ம மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணி 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ ரொம்ப ஈஸியாக நான் ஒன்று பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் வந்து சைபரிஸ்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவனுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட 795 சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோதான் இருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் பார்க்குறது ஒரு 800ஆவது அந்த ஒரு மைல் ஸ்டோன்னாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும். ஸோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், சரி வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இதுதான் நம்மளோட வேர்ல்டு மேப் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு மொத்தமாக வந்துட்டு வேர்ல்டு டோட்டலாக வந்து ஒரு இண்டெக்ஸ் ஆகும். தென் ரீஜன் வைஸ் ஒரு 3 இண்டெக்ஸ். ஸோ இந்த 4 இண்டெக்ஸ் பார்த்தோம்னாலும் நம்ம வேர்ல்டு வைஸ் ரீஜன் வைஸும் வந்து ஃபுல்லாக பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னாக்கா, மொத்தம் வந்து நமக்கு வந்து 7 கண்டங்கள் இருக்குது. அதில் ஒரு அண்டார்டிகான்ற கண்டத்தில் மக்கள் யாருமே கிடையாது. ஒன்லி வந்து விஞ்ஞானிகள் மட்டும் போய் ரிசர்ச் பண்ணிட்டு அப்படி வந்துடுவாங்க. அதனால் வந்து இங்கே ஒன்றுமே கிடையாது, இது விட்டுறலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இந்த 2 கண்டங்கள் உள்ளடக்கிய ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து அமெரிக்கா இண்டெக்ஸ். ஸோ அமெரிக்கா இண்டெக்ஸ் அப்படின்னோடையே நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ் அப்படின்னு மட்டும் எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த ரீஜனில் இருக்க அத்தனை கண்ட்ரிஸோடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான இண்டெக்ஸ், அதாவது நார்த் அமெரிக்காவில் இருக்கிற கனடா, நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, தென் மெக்சிகோ, தென் வந்து சென்ட்ரல் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க, பனாமா கண்ட்ரி, எல்சடார், இதெல்லாம் இங்கே வருது. தென் வந்து பிரேசில், அர்ஜென்டினா, சிலி, வெனின்சுலா, ஸோ இந்த ரீஜனில் சவுத் அமெரிக்கா. ஸோ இந்த எல்லா மார்க்கெட்டுக்குமான ஒரு இண்டெக்ஸ் வந்து பேர் வந்து எம்எஸ்ஐ அமெரிக்கா இண்டெக்ஸ். ஸோ எம்எஸ்ஐ அப்படின்றது மார்க்கன் ஸ்டான்லி என்ற ஒரு கம்பெனி வந்து கிரியேட் பண்ண இண்டெக்ஸ். எப்படி வந்து என்எஸ்சி வந்து நிஃப்டி 50 கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது மாதிரி எம்எஸ்ஐன்றது வேர்ல்டு வைடு ஒரு கம்பெனி, அது அவங்க கிரியேட் பண்ண இண்டெக்ஸ். இது பல ஃபண்ட் மேனேஜ், இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் இந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்கா இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோன்னாக்கா இந்த ரீஜனில் இருக்கிற மார்க்கெட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி நம்ம நிஃப்டி 50 பார்த்துட்டு ஒரு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நம்ம காட்ச் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி. தென் வந்து யூரோப் எம்எஸ்சிஐ யூரோப் இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ நம்ம யூரோப் இண்டெக்ஸ் அப்படின்ன உடனே வந்து நம்ம யூரோப்பியன் கண்ட்ரி வந்து ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிகள் மட்டும், யூகே, இந்த மாதிரி கண்ட்ரிகள் மட்டுமே கிடையாது. ஸோ தென் வந்து மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க, அரப் கண்ட்ரிஸ், அதுவும் தென் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். ஸோ இந்த டோட்டல் ரீஜனுக்குமான ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து எம்எஸ்ஐ யூரோப் இண்டெக்ஸ். தென் வந்து எம்எஸ்ஐ ஏசியா பசிபிக் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, சைனா, தைவான், ஜப்பான், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிகள்லாம் உள்ளடக்கிய ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து ஏசியா பசிபிக் இண்டெக்ஸ். இந்த 3 உள்ளடக்கிய ஒரு இண்டெக்ஸ் வந்து எம்எஸ்ஐ வேர்ல்டு இண்டெக்ஸ். ஸோ இந்த 3 இண்டெக்ஸ் நம்ம மேலோட்டமாக ஜஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, தென் நம்ம மார்க்கெட்டை இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த புரிதல் வேணும். காம்படிட்டிவாக இருக்கிற மற்றவங்களும் எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோம். ஸோ ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி வந்து ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், எம்எஸ்ஐ வேர்ல்டு இண்டெக்ஸ் சொல்லிட்டு. இதில் அக்வேர் ஆணு வேரா ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காது எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ்ன்றது என்ன அப்படின்றது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொரு வாரம் வீடியோ போடும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவும் பாருங்கள், அதுக்கும் லைக் கொடுங்க. ரைட், நம்ம நேரம் வந்து இப்போ இண்டெக்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம பார்த்தோம் வேர்ல்டு இண்டெக்ஸ் ஒன்று பார்த்தோம், எல்லா ஒரு 3 ரீஜன் உள்ளடக்கியது, ஏஷியா பசிபிக், யூரோப், அமெரிக்கா. ஸோ இந்த 4 இண்டெக்ஸை பார்த்தோம் நம்ம. தென் வந்து எம்எஸ்சி வந்து இந்தியாவுக்காக ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து பிஎஸ்சி வந்து சென்செக்ஸ்ன்ற ஒரு இண்டெக்ஸ் நம்ம இந்தியாவுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்எஸ்சி வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து இந்தியாவுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி எம்எஸ்சி அப்படின்ற அந்த கம்பெனி மார்கன் ஸ்டான்லி வந்து எப்படி வந்து நிஃப்டி 50 மாதிரி எம்எஸ்ஐ இந்தியான்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் எப்படின்னாக்கா, இப்போ நம்ம நிஃப்டி 50ல் 50 கம்பெனிகள் வச்சு அந்த இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் எம்எஸ்ஐன்றது ஒரு ஐ திங்க் 183 கம்பெனிஸ்
ப்ரைஸ் வச்சு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது வந்து லாஸ்ட் கேப் நம்முடைய மிட் கேப் எல்லாம் வந்து அதில் உள்ளடக்கின மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது லாஸ்ட் வீக்லன்றதை நம்ம பார்க்க போகிறோம். நேராக பெர்ஃபார்மன்ஸ் போயிடலாம். ஸோ போகும்போது இந்த லாஸ்ட் வீக் நம்ம இந்த வீக்லி இருக்குல்ல, இது மட்டும் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமெரிக்க இண்டெக்ஸ் வந்து ஆரம்பிக்கலாமே. ஸோ அமெரிக்கன் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீக்கில் வந்து 1.20% வந்து நெகட்டிவாக போயிருக்கு. ஸோ நல்லா வந்து அந்த ஏஐ ஆந்த்ரோபிக் இண்டெக்ஸ் வந்து ஆந்த்ரோபிக் ஏஐ வந்துட்டு அங்கேயும் நல்ல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த மார்க்கெட் செம்மையாக டவுனு. ஸோ அமெரிக்க இண்டெக்ஸில் வந்து யூஎஸ்ஏ வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் வெயிட்டேஜ். எப்படி வந்து நமக்கு நிஃப்டியில் வந்துட்டு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா ஐ திங்க் ஹெச்டிஎஃப்சியில் இருக்கும், இல்லை ரிலையன்ஸ் செகண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி அமெரிக்கா யூஎஸ்ஏ வந்துட்டு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கிறது தான் வந்து அமெரிக்கா இண்டெக்ஸு. ஸோ டோட்டலி இதை நம்ம புரிஞ்சிட்டாலே போகிறோம். ஸோ 1.20% வந்து அமெரிக்கன் மார்க்கெட் வந்து சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. அந்த ரீஜன் மார்க்கெட் எதுவுமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்குறோம் நம்ம. தென் யூரோப் மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.45 பாசிட்டிவாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட வந்து நியர் ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப சூப்பர் டூப்பராக லோன் பெர்ஃபார்ம் பண்ணல, ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். அட்லீஸ்ட் இந்த மைனஸில் போகாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி. தென் ஏசியா பெசிஃபிக் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. என்ன சார் நம்ம நிஃப்டியை பொறுத்து 2 நாளில் வந்து மரம் நட்டு அடித்தாங்க, ஆனால் இது வந்து சூப்பராக இருக்குன்றீங்களே, நம்ம மார்க்கெட் அதில் தானே இருக்குது அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னேன் ஏசியா பெசிஃபிக்ன்றது இந்தியா மட்டும் கிடையாது. இந்தியா, சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, தைவான் இவங்க எல்லாமே உள்ளடக்கிய இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ நம்ம மார்க்கெட் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலையே தவிர, பட் அதில் இருக்கிற மற்ற மார்க்கெட் எஸ்பெஷலி ஜப்பான் மார்க்கெட் வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. காரணம் வந்து அவங்களுடைய இப்போ நம்ம அப்படியே ராஜ்யசபா, லோக்சபா, ராஜ்யசபா சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வந்து அவங்களது வந்து அவங்க வந்து லோயர் ஹவுஸில் வந்து அவங்க கரண்ட் கவர்மெண்ட்டை வின் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ஜப்பான் இது வந்து ப்ரிடாமினெண்ட்டில் இந்த 4.32ல் வந்து அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஏசியா பெசிஃபிக் மார்க்கெட் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுது. அதே எம்எஸ்சி இந்தியா இண்டெக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 0.70% தான் டவுனில் போயிருக்கு. ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு 3 வாரம் வந்து மார்க்கெட் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. தென் தேர்ஸ்டே வந்து ஓரளவு மைனஸில் போச்சு. சரி, இது வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ண மார்க்கில் ஒரு சின்ன ஒரு மீன் டிவர்ஷன் மாதிரி ஏறிக்க முடியும், அப்படி ஏறிக்கிட்டேவா போயிட போகுது, இப்போ ஒரு நெகட்டிவ் வருமேன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நேற்று வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க மார்க்கெட்டை. மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி டவுன். ஸோ நமக்கு தெரியும். ஸோ அது வந்து மொத்தத்தில் வந்து அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து அப்படியே வந்து காலவரை விட்டுச்சு. ஸோ அதனால் வந்து 0.7ல் தப்பிச்சது, இல்லைனாக்கா இன்னும் அதிகமாக கீழே பெருந்திருக்க வேண்டிய மார்க்கெட். ஸோ இதே வந்து என்எஸ்சி நம்ம நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னாக்கா 0.87% வந்து நெகட்டிவில் காட்டுது நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, அமெரிக்கன் மார்க்கெட்டை விட நம்மளது பரவாயில்ல, யூரோப் மார்க்கெட்டை விட நம்மளது ரொம்ப வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து 0.45% தான் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ரொம்ப மோசம் கிடையாது. பட் ஏசியா பெசிஃபிக் ரீஜனில் நம்ம மார்க்கெட் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ டோட்டலாக ஹோல் வேர்ல்டு எப்படின்னு பார்க்கும்போது 0.01% தான் வந்து மைனஸில் போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து போன வாரத்துக்கு முந்தைய வாரம் எப்படி இருந்ததோ அதே ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தெரியுது. ஸோ நம்ம 2 நாள் மார்க்கெட் வச்சு அடித்த உடனே வந்து டோட்டல் மார்க்கெட்டே திரும்பிடுச்சா, வேர்ல்டு மார்க்கெட்லாம் வந்து அடி வாங்கியிருக்கான்னாக்கா கிடையாது. பட் வந்து கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு கரெக்ஷன் வர ஸ்டேஜ் தான் இருக்குது. அது நம்ம சார்ட்டில் வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ரைட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அமெரிக்கன் இண்டெக்ஸு, எம்எஸ்சி யூரோப் இண்டெக்ஸ் எல்லாமே வீக்லியில் வச்சுருக்கேன், வீக்லி சார்ட் இது. தென் வந்துட்டு ஏசியா பெசிஃபிக், தென் வேர்ல்டு, அதே மாதிரி எம்எஸ்சி இந்தியா அவங்க கிரியேட் பண்ண இண்டெக்ஸு, நம்முடைய நிஃப்டி 50. ஸோ ஃபஸ்ட் வந்து அமெரிக்கன் இண்டெக்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அமெரிக்கா இண்டெக்ஸ் வந்து 0.7% வந்து டவுனில் இருந்தது அப்படின்றத பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே தெரியும், ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹை ரேஞ்சில் இருந்து ஒரு கொஞ்சம் கீழே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொமெண்டம் வந்து அப்சைட் போகிறதுக்கான மொமெண்டம் வந்து இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து காலியாக இருக்குது. ஸோ அது நான் திருப்பி ஒரு இது தான் சொல்லிட்டு இருக்கேன். மொமெண்டம் வந்து அங்கே இல்லை, எப்போ வேணாலும் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இதனால தான். தென் யூரோப் மார்க்கெட் பார்க்கும்போது அவங்களது வந்து கழுதை தேஞ்சு கட்டருமான கதையாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நாம் கழுது தேஞ்சு கட்டெருமான கதையான கூட அட்லீஸ்ட் அவங்க கட்டெரும்பாக இருக்கிறாங்க, நம்ம அதுவும் கிடையாது, மைனஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது யூரோப் மார்க்கெட்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிராஜுவல் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம், அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதுவும் வந்து எப்பவும் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது.
தென் ஏசியா பெசிபிக் பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ஒரு கட்டுக்கணுங்கான வேகத்தில வந்து போயிட்டுருக்கு. விழுந்ததுனாக்கா நல்லா செமையா இந்த 2 இண்டெக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ஹெவி ஃபால் இருக்கும். எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஓவர் ஸ்பீட் உடம்புக்கு ஆகாது, ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாரி தான் வந்து இந்த ஒரு மொமெண்டம் வந்து நம்ம பார்க்குறேன். மேபி வந்து ஒரு 2 வாரம் வந்து சின்ன கரெக்ஷன் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பட் அது இமிடியேட்டா இந்த வாரமே வருமானாக்கா, அது உறுதியா சொல்ல முடியாது. பட் வந்து கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். தென் எம்எஸ்சிஐ இந்தியா இண்டெக்ஸ் பார்க்கும்போது, நம்முடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கான ஒரு இண்டெக்ஸ் பார்க்கும்போது, எகெயின் வந்து பார்த்தோம்னாக்கா, நம்ம நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. தென் வந்து லாஸ்ட் ஒரு 2 டேஸ் அடிச்சதுல நல்லா கீழ வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து இப்போ தெரியுது. ஸோ இது ஃபர்தரா கீழ வருமா அப்படின்னாக்கா, சான்சஸ் இருக்கு. அதே மாரி நம்ம நிஃப்டி 50ல பார்த்தோம்னா கூட வந்துட்டு, நம்ம கிளியரா வந்து ஒரு பெரிய அளவு ஒரு பாசிட்டிவிட்டி இல்ல நம்ம மார்க்கெட்ல. ஒரு சின்ன ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ இது கண்டினியூ ஆகலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டு எப்படி சொல்கிறோன்னாக்கா, நம்ம அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஆல்ரெடி சேச்சுரேட் ஆகிருக்கு. பெரிய அளவில் வந்து ஒரு மொமெண்டம் இல்லை. ஒரு நெகட்டிவிட்டி வந்தது அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அதோடைய ஓதம் வந்து நம்ம மார்க்கெட்லேயே இருக்கும். பாசிட்டிவ் அது ஏறும்போது ஏறாத நம்ம மார்க்கெட், அது இறங்கும்போது நம்ம மார்க்கெட் ஏறிட போகுதுன்னு கிடையாது. கண்டிப்பாக வந்து இறங்கும். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப வந்து ஒரு ஆல்ரெடி நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கீங்கனாக்கா ஸ்டாப் லாஸில் இருங்க. பெருசா வந்து லாங் பொசிஷன் வந்து எதுவும் எடுக்க வேண்டாம். ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு ஆ அப்சைட்ல பார்த்தீங்கன்னாக்கா, அது ஷூட்டிங் ஸ்டார் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க ப்ரைஸ் ஆப்ஷன்ல. இது வந்து நெக்ஸ்ட் வந்து மேபி ஒரு டவுன் சைடு வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ டோட்டலா பார்க்கும்போது, நம்ம மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட்ல ஏசியா பசிபிக் மார்க்கெட்டை தவிர்த்து பார்க்கும்போது, நம்மளது வந்து லாஸ்ட் வீக்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது? ஒரு சிங்க் ஆகி தான் இருக்கு. பெரிய அளவுல வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் எ எ அமெரிக்கன் மார்க்கெட், ஏசியா பசிபிக் அண்ட் யூரோப் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல் டைம் ஹைல இருக்கு. பட் நம்மளது ஆல் டைம்ல இல்ல. ஸோ கிட்டத்தட்ட நம்மளது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு 600 to 1000 பாயிண்ட்லேயே தான் வந்து மாவு அரைச்சிட்ருக்கு ரொம்ப நாளா. பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹோல் சினாரியோ. மண்டே வந்துட்டு ஜியோபொலிட்டிக்கலி எந்த ஒரு நெகட்டிவிட்டி ஃபார் இது வந்து நான் சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே கிடையாது. ஏதாவது மாறுதல் வந்தது, ஒரு நெகட்டிவிட்டி வந்ததுனாக்கா, மண்டே வந்து மார்க்கெட் வந்து அகைன் ஒரு நெகட்டிவிட்டி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லாத பட்சத்தில் ஒரு சின்ன ஒரு மைனர் ரெக்கவரி அப்சைடு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதுதான் சொல்ல வந்தது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு புத்துணர்ச்சியோட மண்டே போஸ்ட் மார்க்கெட் போல் திருப்பி பார்க்குறேன். அன்டில் தென் பை. தேங்க்யூ.